morning to all. Last class we have discussed more about methods of fitting cavity and core insets. Right? There are two methods are available for fitting of cavity and core insets. One is called screw down method, another one is called flange method. Right? Screw down method என்னன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். த நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் கால்ட் ஃப்ளான்ச் மெத்தட். ஃப்ளான்ச்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இன்செர்ட்டோடைய பாட்டமில் தேர் இஸ் ஏ ஹெட், ரைட்டா? தேர் இஸ் ஏ ஹெட். தட் ஹெட் இஸ் கால்டு ஃப்ளான்ச்னு பேர். இந்த ஹெட்டுன்றது என்னது? ஃப்ளான்ச். அப்போது ஒரு போல்ஸ்டர் பிளேட், ஒரு சாலிட் போல்ஸ்டர் பிளேட் எடுத்து அந்த போல்ஸ்டர் பிளேட்டில் ஒரு த்ரூ ஹோல் ட்ரில் பண்ணுறோம். த்ரூ ஹோல் ட்ரில் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளான்ச் இன்செட், ஃப்ளான்ச் ஹெட்டோட உடைய இந்த இன்செட்டை பாட்டம்லேருந்து இன்செர்ட் பண்ணுறோம். பாட்டம்லேருந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் பிளேட் வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் ஃபிட்டிங் சர்க்குலர் இன்சர்ட்ஸ், ரைட்டா? சர்க்குலர் கோர் இன்சர்ட்ஸ் ஆர் இன்சர்ட்ஸ், ஜென்ரலாக சொல்லணும்னா இன்சர்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த சர்க்குலர் கோர் இன்சர்ட்ஸ் அட்டாச் பண்ணுறதுல தேர் ஆர் டூ மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், one advantage of this method is that it is simpler to machine a circular hole right through the bolster than the blind recess. இந்த போல்ஸ்டர் பிளேட்டில் ஒரு த்ரூ ஹோல் மிஷினிங் பண்ணுறது, த்ரூ ஹோல்னால் நான் ஃபுல் ஓப்பன் ஹோல் ஒன்று மிஷினிங் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி தேன் பிளைண்டு ஹோல். பிளைண்டு ஹோல்ன்றது பாதி வரைக்கும் மிஷினிங் பண்ணுற ஹோல், ரைட்டா? த்ரூ கடைசி வரையும் இல்லாமல் பாதி தூரம் நம்ம மிஷினிங் பண்ணால் அந்த ஹோலை நம்ம பிளைண்டு ஹோல்னு சொல்கிறோம். பிளைண்டு ஹோல் மிஷினிங் பண்ணுறதை விட த்ரூ ஹோல் மிஷினிங் பண்ணுறதுன்றது ஈஸி, ரைட்டா? Another one advantage என்னன்னு பாருங்க, it is relatively simple to machine a flange and matting recess for a circular inset, which is not the case of a rectangular inset. The circular insetல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஃப்ளான்ச் மிஷினிங் பண்ணுறதும் ஈஸி, இந்த ஃப்ளான்ச்சை ஃபிட் பண்ணுறதுக்காக கோர் இந்த போல்ஸ்டர் பிளேட்டில் இந்த ரீசஸ் மிஷினிங் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் ஈஸி. இது ரெண்டுமே ஈஸி ஃபார் சர்க்குலர் கோர் இன்செட்ஸ், ரைட்? பட் இதுவே ஃப்ளான்ச் மெத்தடு ஒரு ரெக்டாங்குலர் இன்செட்டுக்கு யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைமிங் ஆகும், ரைட்டா? எக்ஸ்ட்ரா மிஷினிங் ஆகுது, எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், ரைட்டா? ஏன்னா சர்க்குலர்னும் போது இட்ஸ் ஒரு ஈஸி டு மேக் த ஹோல், த்ரூ ஹோல் மேக் பண்ணுறது. ஆனால் சர்க்குலர் பாக்கெட் எடுக்கணும் அப்படின்னா வி நீட் எக்ஸ்ட்ரா மிஷினிங் ஆப்ரேஷன்ஸ், ரைட்டா? மோர் ஓவர் தி ரீசஸ் இஸ் த போல்ஸ்டர் கன்ஸ்டியூட் மோர் ஒர்க் அண்ட் இன்க்ரீஸ் த காஸ்ட். எப்போல்லாம் ஒர்க் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் த மோல்டு காஸ்ட். அது நமக்கே நல்லா தெரியும், ரைட்டா? ஸோ அப்போ ஒரு சர்க்குலர் கோர் இன்செட்டை ஒரு ஃப்ளான்ச் மெத்தடில் ஃபிட் பண்ணும்போது இருக்கிற எல்லா அட்வான்டேஜஸும் ஒரு ரெக்டாங்குலர் கோர் இன்செட்டை ஃப்ளான்ச் மெத்தடில் ஃபிட் பண்ணும்போது இருக்குமானா இருக்காது. பட் இனிமேல் ரெண்டு மெத்தடும் ஈஸியஸ்ட் மெத்தட் தான். கம்பேரிட்டிவ்லி சர்க்குலர் கோர் இன்செட் மெத்தட் இஸ் மோர் அட்வான்டேஜஸ் தென் ரெக்டாங்குலர் இன்செட் மெத்தட், ரைட்டா? சரி, இப்போ இந்த இன்செட் எடுத்துமே நம்ம எங்கே அட்டாச் பண்ணுறோம்? ஒரு போல்ஸ்டர் பிளேட்டில் அட்டாச் பண்ணுறோம், ரைட்டா? ஒரு போல்ஸ்டர் பிளேட்டில் அட்டாச் பண்ணுறோம். ஒரு கோரையோ அல்லது கேவிட்டியோ ஒரு ஸ்மால் மெட்டல் பிளாக்கில் செஞ்சோம்னா அதுக்கு பேர் மெஷினிங் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு இன்செட்னு சொல்கிறோம். அந்த இன்செட் எடுத்து எதில் அட்டாச் பண்ணுறோம்? செக்யூர்லி வி ஆர் ஃபிட்டிங் இன் டு த போல்ஸ்டர் பிளேட். அப்போ அந்த போல்ஸ்டர் பிளேட் எப்படிலாம் இருந்தால் நம்மளால் ஈஸியாக அந்த இன்செட் எடுத்துமே அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். த ஃபண்டமெண்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ்டர், it must provide suitable pocket into which the insert can be fitted. அந்த போல்ஸ்டர் பிளேட் எப்படி இருக்கணும்னா அதுக்குள்ளே ஒரு பாக்கெட் இருக்கணும், ஒரு ஹோல் இருக்கணும். எதுக்காக? இந்த இன்செட்டை இன்செர்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்மால் மெட்டல் பிளாக்கில் நம்ம செஞ்ச கோர் அல்லது கேவிட்டியை இன்செர்ட் பண்ணுறதுக்காக உள்ள அந்த இன்செர்ட் இருக்குல்ல, ஸ்மால் மெட்டல் பிளாக், அதை இன்செர்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பாக்கெட் அதுக்குள்ளே இருக்கணும். எதில்? போல்ஸ்டர் பிளேட் இருக்கணும். அதே நேரத்தில் அப்படி இன்செர்ட் பண்ணுற அந்த இன்செட்டை செக்யூராக பிடிச்சிக்கிறதுக்கான போல்ட்டிங் மெத்தட், ரைட்டா? செக்யூராக பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் மஸ்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் டு வித்ஸ்டாண்ட் த அப்ளைடு மோல்டிங் ஃபோர்ஸஸ். மோல்டு க்ளோஸ் ஆகும்போது ஓப்பன் ஆகும்போதெல்லாம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுல, அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த போல்ஸ்டர் பிளேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரென்த்துடையதாக இருக்கணும், ரைட்டுங்களா? தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் போல்ஸ்டர் பிளேட்ஸ் ஆர் அவைலபிள்? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் போல்ஸ்டர் பிளேட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first and most important type of bolster plate is called solid bolster, right? And the solid bolster kind diagram இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் the basic rectangular pocket type, A வந்து basic rectangular pocket இருக்குது, Bயில் பாருங்க pocket made by slotting techniques,
இந்த பாக்கெட் இருக்குது, ஆனால் இந்த பாக்கெட் எப்படி மெஷினிங் பண்ணியிருக்கிறோம்? ஸ்லாட்டிங் மிஷினில். தேர்ட் வந்து பேசிக் சர்க்குலர் பாக்கெட். இங்கே இருக்கிற பாக்கெட் எப்படி இருக்குது பாருங்கள், சர்க்குலர். இதுவும் ரெக்டாங்குலர், இதுவும் ரெக்டாங்குலர், ஆனால் இங்கே இருக்கிற பாக்கெட் சர்க்குலர், ரைட்டா? அப்போ இதுவும் ரெக்டாங்குலர், இது ரெக்டாங்குலர், ஆனால் இந்த பாக்கெட் வந்து ஸ்லாட்டிங் மிஷினில் நம்ம மெஷினிங் பண்ணியிருக்கிறோம், ரைட்டா? இந்த போல்ஸ்டரை பொறுத்தவரை ஒரு மெட்டல் பிளாக் எடுத்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதனுடைய சென்டரில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பாக்கெட் ஷங்க் பண்ணுறேன், அது பாக்கெட் மெஷினிங் பண்ணுறேன், ரைட்டா? அப்படி பண்ணால் தட் போல்ஸ்டர் இஸ் கால்டு சாலிட் போல்ஸ்டர்னு பேர். த ஷேப் ஆஃப் த பாக்கெட் இஸ் எய்தர் ரெக்டாங்குலர் ஆர் சர்க்குலர் டு சூட் த ஷேப் ஆஃப் த மோல்டு இன்செட். மோல்டோடைய இன்செட் என்ன ஷேப்பில் இருக்கோ, சர்க்குலர் ஷேப்பில் இருந்தால் சர்க்குலர் பாக்கெட் இந்த போல்ஸ்டர் பிளேட்டில் மெஷினிங் பண்ணுவாங்க. அந்த மோல்டு இன்செட் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தால் ரெக்டாங்குலர் பாக்கெட் மெஷினிங் பண்ணுவாங்க, ரைட்டா? திஸ் இஸ் கால்டு சாலிட் போல்ஸ்டர்னு பேர். ஏன் சாலிட் போல்ஸ்டர்னு சொல்கிறாங்க? ஒரு மெட்டல் சாலிட் பிளாக்கில் நம்ம ஒரு பாக்கெட் உருவாக்கணும்னா தட் போல்ஸ்டர் பிகம் சாலிட் போல்ஸ்டர், ரைட்டா? அப்போ ஸ்ட்ரிப் டைப் போல்ஸ்டர் இது ஒரு சாலிட் போல்ஸ்டருக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தட்னு சொல்லலாம், ரைட்டா? எப்படி அல்டர்னேட்டிவ் பாருங்கள். அதே மாதிரி ஒரு சாலிட் மோல்டு பிளேட் எடுத்துக்கிட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்கெட் நான் மெஷினிங் பண்ணுறேன், ஆனால் நம்ம அங்கே ஃபாலோ பண்ண அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணல. இங்கே பாருங்கள், ஒரு the pocket is made by machining a slot completely through the bolster plate. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்? இந்த ஃபுல் லென்த்துக்கு ஒரு பாக்கெட் நான் மெஷினிங் பண்ணுறேன், ரைட்டா? ஃபுல் லென்த்துக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பாக்கெட் மெஷினிங் பண்ணுறேன். மெஷினிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் the steel strips are then fitted at the either end of the slot to complete a frame for the inset, ரைட்டா? அதுக்கப்புறம் 2 ஸ்மால் ஸ்டீல் ஸ்ட்ரிப் எடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த எண்டில் ஒன்று, இந்த எண்டில் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். இந்த எண்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஸ்லாட்டு தான். இந்த 2 எண்டில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா சென்டரில் மட்டும் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு பாக்கெட் கிடைக்குது. அப்போ இது ரொம்ப ஈஸியாக நான் என்ன பண்ண முடிஞ்சுது? 2 ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா, இப்படி இது ஒரு ஸ்ட்ரிப் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 எண்டில் அட்டாச் பண்ணுறது மூலிமா என்னால் ஒரு பாக்கெட் மெஷினிங் பண்ண முடியுது, சரியா? திஸ் டைப் ஆஃப் போல்ஸ்டர் இஸ் கால்டு ஸ்ட்ரிப் டைப் போல்ஸ்டர்னு பேர், ரைட்டா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஃப்ரேம் டைப் போல்ஸ்டர். ஃப்ரேம் டைப் போல்ஸ்டர்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், 2 காமிச்சிருக்க பாருங்கள், ரெக்டாங்குலர் ஃப்ரேம் டைப் போல்ஸ்டர், சர்க்குலர் ஃப்ரேம் டைப் போல்ஸ்டர். இந்த ஃப்ரேமில் பாருங்கள், இந்த ஹோல் வந்து ரெக்டாங்குலர் இருக்குது, இங்கே சர்க்குலர் இருக்குது, ரைட்டா? இந்த போல்ஸ்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ், நேம்லி a frame and backing plate. இந்த பிளேட்டுக்கு பேர், ரைட்டா? இந்த பிளேட் முன்னாடி இருக்கிற இந்த பிளேட்டுக்கு பேர், முன்னாடி இருக்கிற இந்த பிளேட்டுக்கு பேர் ஃப்ரேம்னு பேர், பின்னாடி இருக்கிற இந்த பிளேட்டுக்கு பேர் பேக்கிங் பிளேட்னு பேர். The frame is made by machining and whole of the required shape completely through the bolster plate for the use of both rectangular and circular shaped inset. இந்த ஃப்ரேமில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்கெட்டோ அல்லது சர்க்குலர் பாக்கெட்டோ, ரெக்டாங்குலர் பாக்கெட்டோ அல்லது சர்க்குலர் பாக்கெட்டோ என்ன பண்ணுறாங்க? ரெக்டாங்குலர் பாக்கெட்டோ அல்லது சர்க்குலர் பாக்கெட்டோ மெஷினிங் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த மெஷினிங் பண்ணுறாங்க. அது அப்படி மெஷினிங் பண்ணும்போது அது த்ரூ ஹோலாக இருக்கும். அது என்ன ஹோல்? அது த்ரூ ஹோலாக இருக்கும், ரைட்டா? த்ரூ ஹோல்னால் அந்த ஒரு ரெண்டில் ஆரம்பித்து இன்னும் 2 ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஹோல் ட்ரில் பண்ணால் த்ரூ ஹோல் பண்ணிவிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் பிளேட் பாட்டமில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு பேக்கிங் பிளேட் போட்டு என்ன பண்ணிடுறாங்க? அட்டாச் பண்ணிடுறாங்க. இந்த பேக்கிங் பிளேட் வந்து இந்த இதில் அட்டாச் பண்ணுறது இன்செட்டை செக்யூராக பிடிச்சிக்கிறதுக்கான பேக்கிங் பிளேட். The bottom of the inset is supported by an packing plate secured to the frame. இந்த ஃப்ரேமுக்கு அது செக்யூராக பிடிச்சிக்கும் வித் த நம்பர் ஆஃப் சாக்கெட்டட் ஸ்க்ரூஸ். இந்த ஸ்க்ரூ நம்ம இந்த பிக்சரில் காமிக்கல, நிறைய ஸ்க்ரூ போட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த பேக்கிங் பிளேட்டையும் இந்த ஃப்ரேம் பிளேட்டையும் அட்டாச் பண்ணுறது மூலயமா இதுக்குள்ளே இந்த பாக்கெட்டுக்குள்ளே அட்டாச் பண்ணுற அந்த இன்செட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும்? செக்யூராக பிடிச்சிக்க முடியும், ரைட்டா? திஸ் டைப் ஆஃப் போல்ஸ்டர் இஸ் கால்டு ஃப்ரேம் டைப் போல்ஸ்டர். The last one is called a chase bolster. இந்த chase bolster வந்து நார்மல் மோல்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. பட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு ஸ்பிளிட் மோல்ட்ஸ் ஆர் யூஸ்டு, ரைட்டா? இந்த இன்செட் வந்து ஸ்பிளிட் இன்செட்டாக இருந்துச்சுன்னா, ஸ்பிளிட் இன்செட்டுன்றது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு கேவிட்டியே 2ஆக பிரிக்கிறது, அது பேர் ஸ்பிளிட்டுன்னு பேர். ஒரு கேவிட்டியை 2ஆக பிரிக்கிறதுக்கு பேர் ஸ்பிளிட்டுன்னு பேர். அப்படி ஸ்பிளிட் அந்த இன்செட்டை ஸ்பிளிட் பண்ணுற அந்த கேட்டகரியில் தான் நமக்கு இந்த சேஸ் போல்ஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை நம்ம டீட்டெயில்டாக ஸ்பிளிட் மோல்டு படிக்கும்போது இதனுடைய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், இதனுடைய பர்பஸ் எப்படி, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அப்போ நம்ம சோஃபார் என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், மெத்தட்ஸ் ஆஃப் ஃபிட்டிங் கோர் அண்டு கேவிட்டி இன்செட்னு வரும்போது there are 2 methods are available. ஒன்று ஸ்க்ரூ டவுன் மெத்தட், another one ஃப்ளான்ச் மெத்தட். ஸ்க்ரூ டவுன் மெத்தட்னு வரும்போது ஸ்க்ரூவை எப்படி ஃபிட் பண்ணணும், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அங்கே என்ன பண்ணுறோம், ஒரு போல்ஸ்டர் பிளேட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பிளைண்டு ஹோலை ட்ரில் பண்ணி அதில் இன்செர்ட் அட்டாச் பண்ணி பாட்டம் ஆஃப் த போல்ஸ்டர் பிளேட்லேருந்து ஒரு சாக்கெட் ஹெட்டட் ஸ்க்ரூவை இன்செர்ட் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணுறோம். அதில் கரெக்ட் மெத்தட் எது, இன்கரெக்ட் மெத்தட் என்னன்றதையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செகண்ட் மெத்தட் ஆஃப் இன்செர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளான்ச் மெத்தடு, ரைட்டாக. ஃப்ளான்ச் மெத்தடில் சர்க்குலர் ஃப்ளான்ச் அண்ட் தென் ரெக்டாங்குலர் 2 இருக்குது. ஸோ சர்க்குலர் வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் மெத்தடுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இன்செர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு போல்ஸ்டர் பிளேட்டில் தான் அட்டாச் பண்ணுறோம். அப்போ போல்ஸ்டர் பிளேட்னா அந்த போல்ஸ்டர் பிளேட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி இருந்தால் அது போல்ஸ்டர் பிளேட்டை ஆக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு அதனுடைய ஃபங்க்ஷனல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். தென் we have discussed more about types of bolster, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் போல்ஸ்டர்னு பார்த்தோம். அப்போ அதில் பார்க்கும்போது சாலிட் போல்ஸ்டர்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரிப் போல்ஸ்டர்னா என்ன, அதுக்கப்புறம் ஃப்ரேம் டைப் அண்ட் தென் சேஸ் போல்ஸ்டர், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் bolsters. Okay, the remaining part we will discuss in the next class. Thank you.